Hello guys, welcome to Fantastic Stay. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கில் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் சிங்கிள் கேர்ளாவோ அப்படி இல்லைனா ஒன்லி 2 கேர்ள்ஸாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களால் ஒரு ரூம்லையோ இல்லைனா லாட்ஜ்லேயோ ஸ்டே பண்ணதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்டே தான் இந்த ரெட் பாம் ஹோம் ஸ்டே. இந்த ரெட் பாம் ஹோம் ஸ்டேயில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நார்த் கிளிஃபில் இருக்க பீச் ஆக்சஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். பின்னாடி வழியாக போனீங்கன்னா பீச் வந்துடும். அண்ட் இதே லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஹோட்டல்ஸு அண்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த வீடு இருக்குது. ஆனால் அதை விட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவங்க ஒரு ஃபேமிலியாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. அண்ட் அவங்க கீழே இருக்க போர்ஷன்ஸையும் மேலே இருக்க போர்ஷன்ஸையும் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் அப்ரூவ்டில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சிங்கிளாக கேர்ளாக போகும்போதோ இல்லைனா நீங்கள் ஒரு 2-3 கேர்ள்ஸாக போகும்போது உங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்டே வேணும், ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்டேவாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அவங்க எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூம்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்குங்க. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு 1000 rupees ஃபார் நான் ஏசி ரூம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு 500 ரூபா நாங்கள் ஷேர் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு ஏசி ரூம் தான் வேணும் அப்படி சொன்னால் அதுவும் இங்கே இருக்குது. அதுக்கு 1500 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ஃபேமிலியாக வேணும்னா கூட அவங்க மேலே பெரிய ரூம் வச்சுருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் தங்குற மாதிரி மேலே ரூம் இருக்குது. அண்ட் இந்த ஹோம் ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லேயே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால வெளியே உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் ஆட்டோ ஹையர் பண்ணி வெளியே போய்க்கலாம். அண்ட் உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதை செஞ்சும் தருவாங்க. முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக சொல்லிடணும். ஸோ கைஸ், நீங்கள் இந்த இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அண்ட் நீங்கள் ஒர்க்லாக போகிறீங்க அப்படி சொன்னீங்கன்னா, ஸோ 2024 ஒர்க்லாவில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஒர்க்லான்ற ப்ளேலிஸ்ட்டில் எங்கள் சேனலில் போய் பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் போகிற இடத்துல எந்த ஸ்டேஸ்லாம் நல்லாயிருக்கோ அது எல்லாமே நாங்கள் வீடியோ பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், நீங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.